வெல்கம் டு சரண் திருவிழாஸ் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது எலும்புக்கு உறுதியை தரும் உளுத்தங்களி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான அளவு களி கிண்டுற அளவுக்குள்ள உளுத்த மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சர்க்கரை தொட்டு சாப்பிட்றதுனால களிக்கு வந்து உப்பு நான் கம்மியாக போட்டிருக்கேன். இல்லை கஞ்சி மாதிரி சாப்பிட்றதுனா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் போட்டு கரைச்சி களி கிண்டிக்கலாம். ஸோ நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியாக அந்த மாவை கரைக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டி இல்லாமல் அந்த மாவு வந்து தண்ணியாக கரைக்கணும். ஸோ இந்த உளுத்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, கருப்பு உளுந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் உடம்புக்கு நல்லது. அதை பொன்னிறமாக நல்லா வறுத்து வச்சுக்கணும். வறுத்துட்டு 2 படி உளுந்து அப்படின்னா ஒரு 1/4 படி பச்சரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து மிஷினில் அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே உளுத்த மாவு சத்து மாவு எப்பயும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து முதுகு வலி கேட்கும். எனக்கு இது வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ப்ரெக்னென்சி 2மே வந்து ஆப்ரேஷன் தான். ஸோ நான் இதை எடுத்து ரொம்ப முதுகு வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது எனக்கு வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக இந்த சத்து மாவு இதெல்லாம் எடுக்கிறப்ப எனக்கு வந்து இப்போ முதுகு வலியே கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ தண்ணியாக கரைச்சி அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் கிண்ட முடியும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே அடி பிடிச்சிரும், டேஸ்ட்டு டிஃபர் ஆயிரும். ஸோ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆக நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணி விட்டு நல்லா மாவு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்து நல்லா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டு. நீங்கள் இந்த வறுக்கிற பக்கம் கரெக்டாக வறுத்து எல்லாம் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நான் மட்டும் ரொம்ப கரைஞ்சிச்சுனா மட்டும் தான் கசப்பாயிரும் மாவு களி. ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். கை விடாமல் கிண்டணும் களியை மட்டும். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். மாவு வந்து வேக வேக கலரும் சேஞ்ச் ஆகும். இதை குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ மாவு வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் வந்து தண்ணியை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு வந்து களி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை இப்படியே நம்ம வந்து கிண்டி நம்ம எடுத்து வச்சு நம்ம குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை இதே வந்து பால் ஊற்றி நம்ம சர்க்கரை பால் கொஞ்சோண்டு இந்த களியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற்றி குடிக்கலாம். இப்போ நடுவில் ஒரு குழி போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உளுத்தங்களி வந்து சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.